அப்படிப்பட்ட பெரிய புண்ணிய சரித்திரம் ஸ்ரீராமச்சரித்திரம். அந்த சரித்திரத்தை மகர்ஷி வால்மீகி மகாகாவியமாக ரச்சனை பண்ணி குஷலவர்களுக்கு உபதேசம் பண்ணி குஷலவர்கள் அஸ்வமேத மண்டபத்தில் கானம் பண்ணி வராள். பூர்வ சரித்திரத்தில் சுந்தரகாண்ட சரித்திரம். ஜெகன்மாதாவான சீதை சுவாமிக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு பல ஸ்லோகம் சொல்லி அனுப்பிச்சாள் பாகவதனான லட்சுமணனுக்கு. என்ன பகவத் அனுகிரகத்துக்கு மேற்பட்டது பாகவத அனுகிரகம். ஈஸ்வரம் முதற்கொண்டு பக்தாளுக்கு கட்டுப்பட்டவன். அதனாலதான் சுவாமி நமே பக்த பிரணசியதின்னு நீ சொல்லு அர்ஜுனான். அவன் பகவான கோபாலன் நம்பினவன் கட்டு போக மாட்டான், நீ தெருவுக்கு தெருவு போய் சொல்லுன்னார். ரொம்ப நன்னா இருக்க, நீர் கடன் வாங்குறது நான் அடகு வைக்கிறதா எங்கா சாமானே, நான் கையெழுத்து போடுறதான். இல்லையப்பா என் பக்தனான நீ சொன்னா உன் வாக்க சத்தியமா பண்ணுங்கிறதுக்காக நான் ஜாக்கிரதையா காப்பாற்ற வேண்டாம், இல்லாமனா நான் அஷடு எங்கிட்ட கொடுத்துட்டு நான் விட்டாலும் விட்டுவிட வேண்டாம். அவன் பக்தாள் விஷயத்துல சுவாமி கொஞ்சம் அஷடுத்தனம் கூட போடுவாளாம். சுவார்த்தம் பிரத்யபுதோ யதான்னா மகாபலி, உம்ம காரியத்துல நீர் மோசம் போறவர்னா வாமனமூர்த்திய அதுக்கு வியாக்கியானத்துல எழுதினால் அது வாஸ்தவம் தான். பக்தாவுடைய காரியத்தினால் சுவாமி ஜாக்கிரதையா இருப்பாள்னா. ஆகினால நமே பக்த பிரணசியதின்னு பக்தாள் பகவான நம்பின பக்தன் கட்டுப்போக மாட்டான். நீ போய் பிரதிஜை பண்ணு கௌந்தேய பிரதிஜானி நமே பக்த பிரணசியதி கௌந்தையான்னு கூப்பிட்டாள். அவன் உங்க அம்மா என்ன பஜிச்சுதான் உன் குடும்பம் அழிஞ்சு போன குடும்பம் வளர்ந்தது, க்ஷேமத்தை அடைஞ்சது. அது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். அதனால நீ நம்பி சொல்லு, என்னை பத்தி பயப்படாதே, விலகு சொல்லுங்கிறாள். அவன் பகவான் இல்லைன்னா பாண்டவாளுடைய குடும்பம் போயிருக்கும், அநியாயமா அழிஞ்சு போயிருக்கும். எல்லாம் பகவத் அனுகிரகம் விருத்தி ஆயிடுது. காஞ்ச மரம் மறுபடியும் துளுத்து பூத்து பழுத்து எல்லாத்தையும் கொடுத்துருத்தோம், ஈஸ்வர பிரசாதம். அப்படி மகாபாகவதனால் லட்சுமணனுடைய அபச்சாரம் தன்னை பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு லட்சுமணனுக்கு 8 ஸ்லோகம் சொல்லி அனுப்பிச்சாள். பிறகு இந்த காக்காசுர விற்த்தாந்தம் முதல்ல சொன்னாள். அதை சொல்லி கடைசியில முடிக்கிற போது அந்த கதையை பார்த்தா பெரிய பெரிய வீராட்ட எல்லாம் போய் அவன் சரணாகதி பண்ணி கேட்டிருக்கான் காக்காசுரன்னு தெரியுது. ஹனுமார் பெரிய வீரன், இவரிடத்துலயும் போய் கேட்டிருக்கலாம். இது மாதிரி ராவாஸ்திரம் என்ன பிரம்மாஸ்திரம் விரட்டுறது, நீங்க ஏதாவது கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணுங்கன்னு. அவர் பிரம்மாஸ்திரம் என்ன ஏதாவது பண்ணா அதை நான் பாதிக்காம பண்ணிக்கலாமே தவிர்த்து ஒன்னும் ஏதாவது ஒண்ணும் பண்ண முடியாதப்பா. உங்க பசிக்கு நான் சாப்பிட்டா நீங்குமோ, உங்க அஜ்ஞானம் போறதுக்கு என்னுடைய ஞானம் போக்குமோ, போக்காது. உங்களுக்கு பசிட்டா நீங்க சாப்பிட்டா போகும், உங்க துண்ணி விருத்தி ஏற்படும். உங்களுக்காக நான் சாப்பிட்டேன்னாக்க அவன் ஒருத்தனுக்காக இங்க இருக்கிறவனுக்காக சாப்பிட்டு நாம் சாப்பிட்டு பசி போகாது. பரலோகத்துல போனவனுக்காக இங்க இருக்கிறவன் சாப்பிட்டு நீங்கும். ஏன்னா அங்க அவனுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லாத இடம். இது ஜாபாலினுடைய கதையிலேயே சொன்னதே, அவர் சொன்னதே தப்புங்கிறத பத்தி. ஜாபாலினுடைய நாஸ்திக மதமே அவர் சொன்னதே சரியில்லை, அதை பத்தி இப்போ அந்த சமயத்துல சொன்னேன். ஆகையினால இந்த காக்காசுர விற்த்தாந்தத்தை சொல்லி போராதுன்னு தேவி நினைச்சு விட்டாள். ஹனுமாரும் பெரிய ஆள், இவர்கிட்டையும் போய் சரணாகதி பண்ணிருக்கலாம் காக்காசுரன் இந்த கதையெல்லாம் சொல்லி. அதனால இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு ஹனுமாரும் சொல்லியிருக்கலாம். இது 3 லோகமும் 3 லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா, இது போராதுன்னு சூடாமணியை கொடுத்தாள்.